தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ என் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் நான் உனக்கு சகலமும் நலமாகும்படி செய்து மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 81:8. என் ஜனமே கேள், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்று எகிப்தின் கொடிய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்ட கர்த்தராகிய தேவன் அவர்கள் என்றென்றும் தமக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று மிகவும் அன்பாக விரும்பி கட்டளையும் கொடுத்தார். அதேபோல் இன்று உங்கள் வாழ்விலும் விடுதலை உண்டாக தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதன் மாபெரும் ரகசியம் என்ன என்பதை இன்று நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். வேதத்தில் சாமுவேல் தீர்க்கன் தேவனுடைய சத்தத்திற்கு முழுமையாக செவி கொடுத்த போது கர்த்தர் அவனுடைய வார்த்தைகளில் ஒன்று கூட ஒருபோதும் தரையிலே விழவிடாமல் கனப்படுத்தி காத்தார். ஆகவே நல்ல மெய்ப்பனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்து பின்பற்றி நடக்கும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்விற்கு அது மிகுந்த பலனை நிச்சயமாக கொண்டு வரும். எனவே இது போன்ற வேத வசனங்களை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்போது நீங்கள் அவருக்கு செவி கொடுத்தால் உங்கள் வாழ்வில் சகல காரியங்களும் நிச்சயமாகவே நலமாக மாறும். கீழ்ப்படியும் உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசும் ஆவியானவரே, தினமும் உமது வல்லமையான சத்தத்திற்கு செவி கொடுத்து என் வாழ்வின் சகல காரியங்களும் நலமாக மாறிட எனக்கு உதவி செய்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.